ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டை சுற்றி இருந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ இது. இவன் பேர் வந்து சிம்பா. எதுக்கு இப்போ நாக்கு தள்ள தள்ள வெறி ஏறி போய் கத்திட்டு இருக்கான்னு கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவன் கூட சேர்ந்தவங்க வந்து மொத்தம் 4 பேர். இவனோட சேர்த்து 5 பேர். அதில் 4 பேர் வந்து எங்கள் வீட்டை சுற்றி ஏட்டி தான் இருப்பாங்க. ஒருத்தன் மட்டும் இந்த சைடு வரமாட்டான். இவன் தான் இருக்கிறதுலையே அழகு. அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப பொறாமை ஜாஸ்தி. இவனை தவிர மற்றவங்கள யாரை கொஞ்ச நாள் இவனுக்கு பொறாமை பிடிச்சிரும். கையை வந்து முட்டிகிட்டே நின்றுட்டுருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு கத்துற சத்தம் கேட்டோன்னு ஓட்டம் பார்த்தீங்களா அவன். எல்லாம் ஒன்று சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தன் பேர் சிம்பா, இன்னொருத்தன் பேர் வந்து வேம்பயர், இன்னொருத்தன் பேர் ப்ளூ, இன்னொரு பொண்ணு அது பேர் வந்து ஜெர்லின். எல்லாம் எதுக்கு இப்போ வெறி கொண்டு கத்திட்டு இருக்கானுங்கன்னா, எங்கள் வீட்டை சுற்றி அங்கே வந்து குரங்கு கூட்டம் எக்கச்சக்கங்க. ஃபேமிலியோடு வரும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு ஜென்ரேஷனாக அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது குரங்கு. அது வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது. பயங்கரமாக கோவம் வந்துடும். தொண்டை தண்ணி கத்த குழச்சிட்டே இருப்பாங்க. நம்ம காது ஜவ்வே கிழிஞ்சு போயிடும். இவங்க கத்துறத பார்த்தோன்னா அது மரத்துலேருந்து நம்ம வீட்டு ரூஃப் மேலே குதிச்சிரும். அதனால் இவங்க வீட்டை சுற்றி சுற்றி வருவாங்க. சுற்றி சுற்றி இதுங்க கீழே குழச்சிட்ருக்கோம். அதுங்க வந்து மரத்துலேருந்து மரம், மரத்துலேருந்து அந்த மரம், அதுலேருந்து ரூஃப் அப்படின்னு தாவி போயிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து எங்கேருந்து தான் எனர்ஜி வருமோ தெரியல. சுற்றி சுற்றி அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி குழச்சிட்டேங்க தாங்க இருக்கும். எப்படி நின்று வெயிட் பண்ணி பார்க்குது பாருங்கள். வாங்கடா இறங்கி கீழே அவங்கள ஒரு கை பார்க்காம விட போகிறதுல நின்றுருக்குது பாருங்கள். மற்ற 2 பேர் இப்போ பின்னாடி போனானுங்கள்ல பாருங்கள். இன்னும் ஒரு செகண்டில் வந்து குடுகுடுன்னு இந்த பக்கம் திரும்பி ஓடி வருவானுங்க. அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் அந்த பக்கம் ஓடுவானுங்க. இப்படியே நம்ம விநாயகர் ஓலை சுற்றுற மாதிரி வீட்டை சுற்றிட்டு வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. பாருங்கள், சொல்லி முடிக்கல வந்துட்டானுங்க பாருங்கள். ஆனால் அந்த குரங்குகளும் இவனுங்கெல்லாம் கத்துறத ஒன்றும் காதிலே வாங்கிக்காது. அதுங்க பாட்டில் மரத்துக்கு மரம் தாவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு, அங்கே ஃப்ரூட்ஸ் மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற காயை பறித்து சாப்பிட்டுட்டு நிறைய வாட்டி இதுங்க மண்டையிலே போட்டு அடிக்கும். அதனால தான் இதுங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கோவம் ஆயிரும். மரத்து மேலே உட்காந்துட்டு ஒரு பழமாக பறித்து மண்டை மேலே அடிக்கிறது ரொம்ப நாள் நானே பார்த்துருக்குறேன். அதனால் இதுங்களுக்கு இன்னும் எரிச்சல் ஜாஸ்தி ஆயிரும். உங்களை பிடிக்க விட மாட்டேன்டான்னு சுற்றி சுற்றி வரும். இங்கே மரத்து மேலே உட்காந்து ஒன்று ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழே தானடா இருக்கீங்க, நான் மேலே இருக்கேன் அப்படின்னு எப்படி ஜாலியாக உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நல்ல வேளை இந்த பப்பீஸுக்கெல்லாம் வந்து மரம் ஏற தெரில. இல்லைன்னா மரத்து மேலே ஏறி போய் பிடிச்சிடும். அதுங்களுக்கு இருக்கிற ஆக்ரோஷத்துக்கு அங்கே பாருங்கள் ஓட்டம். நம்ம உயரத்துக்கு தவி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜம்பிங்லேயே தான் இருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி வெறி பிடிச்சி போய் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ வெறி பிடிச்சி போய் கத்துறாலும் காலையில் அவங்க கேஜிலேருந்து திறந்து விட்டோன்னா நேராக எங்கள் வீட்டில் வந்து தாங்க நிற்கும். அது இந்த சிம்பா இருக்கானே, அவன் தான் முதல்ல வந்து நிற்பான். மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னலில் கத்துவான். இந்த பக்கம் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கத்துவான். அப்புறம்தான் கேட்டுக்கே வந்து நிற்பான். வந்து நின்று ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு போனால் தான் அவங்களுக்கு நிம்மதி. அது வரைக்கும் நம்ம கேட்டு திறக்கலைன்னா கத்தி கூப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு தான் நிம்மதியாக போவான். ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வீட்டு கேட்டை எட்டி பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கும். சில நாள் கேட்டுக்குள்ளே விட்டோன்னா உள்ளே வந்து படுத்துக்குவான். அவங்க கேர்டேக்கர் வந்து சாப்பிட டைம் ஆச்சுன்னா கூப்பிட்டாலும் போகவே மாட்டான். அவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க இந்த மேம் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி செல்ல ரகலையெல்லாம் நிறைய பண்ணுவானுங்க.